நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இப்பொழுது நம்முடன் பாலமணி சிவாச்சாரியார், தலைமை சிவாச்சாரியார் திருக்கண்ணங்குடி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுது இங்கு எத்தனை திருக்குடங்கள் வைத்து என்ன மாதிரி இந்த திருக்குடமுழக்கு விழா நடைபெறப் போகிறது என்பதை நமது நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் துணையினாலே நமது வேந்தன்பட்டி ஸ்ரீ மீனாட்சி அன்னையுடன் கூடிய சொக்கலிங்கேஸ்வர பெருமானுடைய ஆலயத்திலே நந்தி எம்பெருமானுக்கும் பெரிய யாகசாலைகள் அமைத்து 6 காலை யாகசாலை பூஜைகளோடு கூட இந்த சிறப்பு பூஜைகள் நடந்து வருகின்றது. இதிலே 6 காலங்கள் யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த 6 காலங்களிலும் ஒவ்வொரு காலத்திற்கும் எம்பெருமானை பூஜித்து ஹோமம் பூர்ணாகுதி இவைகளெல்லாம் நடைபெறுகின்றது. மொத்தம் 27 ஹோம குண்டங்கள் அமைந்துள்ளது. நட்சத்திர சங்கை 27 நட்சத்திரம் அல்லவா, அந்த நட்சத்திர சங்கையிலே எண்ணிக்கையில் 27 ஹோம குண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதிலே சுவாமி ஸ்ரீ சொக்கலிங்க பெருமானுக்கு 5 யாகங்கள் பஞ்சகுண்ட பட்சம், அதே போன்று அன்னை பராசக்தி மீனாட்சி அம்மைக்கு பஞ்சகுண்ட பட்சம், நந்தியம் பெருமானுக்கு 5 வட்டம், ஏனைய பரிவாரங்களுக்கெல்லாம் 11 குண்டங்களாக மொத்தம் 27 குண்டங்கள் அமைத்து நட்சத்திர சங்கையிலே இந்த யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 13 வேதிகைகள் வைத்து சுமார் 300 கலசங்களுக்கு மேலே வைத்து பரிவாரங்களுக்காக 500 கலசங்களும் சின்ன சொம்புகளும் வைத்து இந்த 6 கால பூஜைகள் நடந்து வருகின்றது. நாளை வியாழக்கிழமை என்று 6வது கால யாகசாலையோடு கூட பூஜைகளோடு கூட மகா கும்பாபிஷேக பெருவிழா சீரும் சிறப்பாக நடைபெறும். நந்தியம்பெருமான் இந்த க்ஷேத்திரத்தில் மிக முக்கியமானவர். நெய் நந்தி என்று அழைக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு நமது வேந்தன்பட்டியிலே உள்ளது. நந்தியம்பெருமானுக்கு இன்று பிரதோஷம். இந்த பிரதோஷத்தன்று அந்த பகவானுக்கு நெய் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த நெய்யை எடுத்து வைப்பார்கள். ஆனால் இந்த நெய்யிலே ஒரு எறும்பு கூட வராது. அப்பேற்பட்ட ஒரு தனிச்சிறப்பு நமது வேந்தம்பட்டியில் இருக்கிற நந்தி பெருமானுக்கு. அந்த பெருமானுக்கும் விசேஷ யாகங்கள் அமைத்து சிறப்பான முறையில் இந்த நகரத்தார்களும் நாட்டார்களும் ஒன்று கூடி அழகான முறையில் இந்த கும்பாபிஷேகத்தை செய்து வருகின்றார்கள். 6 கால யாகசாலை பூஜையிலே சுமார் ஒரு 50 சிவாச்சாரிய பெருமக்களும் வேத விற்பனர்களும் ஓதுவாமூர்த்திகளும் நாதஸ்வர கீதங்களும் மிக அழகான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு சர்வசாதகமாக நாகை மாவட்டம் திருக்கண்ணங்குடி பிரதிஷ்டா பூபதி சிவஸ்ரீ பாலமணி சிவாச்சாரியர் அவர்கள் ஆலய அர்ச்சகராக ராஜி சிவாச்சாரியர் அவர்களும் இருந்து அழகான முறையில் இந்த கும்பாபிஷேகத்தை செய்து வைக்கின்றார்கள். ஒரு கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்தால் 12 ஆண்டுகள் ஆலயத்திற்கு சென்ற ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியத்தை நாம் எல்லோரும் அடைந்து பெருமானுடைய அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாமி, இப்போ எத்தனை கலசங்கள், எத்தனை விமானங்கள், அதுக்கு உண்டான விஷயங்கள்? இங்கு 2 ராஜகோபுரமும் 11 விமானங்களும் உள்ளது. சுவாமி, அம்பாள், விநாயகர், முருகன், மகாலட்சுமி இப்படியாக இந்த பரிவாரங்களும் சேர்த்து 2 ராஜகோபுரங்களும் அதே போன்று நாட்டார் கோயிலிலே இருக்கிற இந்த விநாயக பெருமானுக்கும் தண்டபாணிக்கும் தனித்தனி விமானங்களாக 11 விமானங்கள் 2 ராஜகோபுரங்கள் அமைந்துள்ளது. இப்போ இது அத்தனைக்குமே ஏக காலத்தில் கும்பாபிஷேகமா? ஒரே நேரத்தில் மேலே ராஜகோபுரம் விமானம் எல்லாவற்றிற்கும் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறும். நாளை காலை வியாழக்கிழமை 22ஆம் தேதி சரியாக 10 மணி 5 நிமிடத்திற்கு அனைத்து விமானங்கள் ராஜகோபுரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறும். இப்போ இந்த 27 குண்டங்களுக்கு ஒரு தத்துவம் சொன்னீங்களே, அது 27 நட்சத்திரங்களுக்காக 27 குண்டங்களா? அதை கொஞ்சம் விளக்கி. இந்த 27 குண்டம் என்பது ஒரு சங்கை. அதாவது 1 குண்டம், 5 குண்டம், 9 குண்டம், 33 குண்டம், 27 குண்டம், 49 குண்டம்னு அமைக்கலாம்னு ஆகமத்தில் சொல்லியிருக்கிறது. அதுக்கு 33 சொன்னால் உத்தமபக்ஷம்னு பேர். இப்போ பிள்ளையார்பட்டி பிள்ளையாருக்கு அது மாதிரி செஞ்சாங்க. அது மாதிரி இப்போ 27ங்கிறது நட்சத்திர சங்கைனா எண்ணிக்கைன்னு பேர். எது செஞ்சாலும் இப்போ மண்டலாபிஷேகம்னு சொன்னால் 48 நாள் ஒரு சங்கை, அது ஒரு பட்சம், ஒரு மண்டலம்னு பேர். அது போன்று இந்த 27 குண்டங்களுக்கு 27 நட்சத்திரம் அல்லவா, அந்த நட்சத்திர சங்கை அப்படின்னு சொல்லி இந்த 27 குண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து விவரங்களையும் மிக சிறப்பாக எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நேயர்கள் சார்பாக நன்றி, வணக்கம்.
தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காண்மின்களோ செவிகாள் கேள்மின்களோ சிவன் எம் இறை செம்பவள எரி போல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகாள் கேள்மின்களோ மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை உரி போர்த்து பேய்வாள் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய் கைகாள் கூப்பி தொழீர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரையாத்த பரமனை கைகாள் கூப்பி தொழீர் ஆக்கையால் பயனின் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றிய நாத இவ்வாக்கையால் பயனின் கால்களால் பயனின் கரை கண்ட நுரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயனின் உற்றாருளரோ உயிர் கொண்டு போம் பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்குற்றாருளரோ இருமாந்திருப்பன் கொலோ ஈசன் பல்கண தென்னப்பட்டு கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நகரத்தாருடைய தலைமை பீடமாகிய கோவிலூரிலிருந்து ஸ்ரீலஸ்ரீ நாராயண தேசிக சுவாமிகள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் நமக்கு ஆசிரியரை வழங்க இருக்கிறார்கள். இங்கே நமது நகரத்தாருடைய தலைமை பீடமாகிய கோவிலூர் ஸ்ரீலஸ்ரீ நாராயண தேசிக சுவாமிகள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் நமக்கு ஆசிரியரை வழங்க இருக்கிறார்கள். ஆகவே அனைவரும் அதை கேட்டு பயனடையுமாறு நகரத்தார் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
எந்த கோவில் அவசியமாக கோயிலும் அது கும்பாபிஷேக தண்ணீர் கலந்து கொள்வது பிறகு சிரமளிப்பதால் முதலாக வழக்குகள் இந்த கோவிலை நான் பார்த்தவரையிலே 2 விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கோவிலுக்கு நந்தி என்பது என்று ஒரு நந்திக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்று அதுதான் இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவிலாகவும் சிவபெருமான விருப்பத்தையும் அம்பாள் விருப்பத்தையும் பார்க்கும்போது அம்பாள் பழைய அம்பாளாக ஏற்படுகிறது. இங்கு நான் எப்போதும் கோவில்களை சொல்வது ஒரு விஷயம்தான். நம் முன்னோர்களை நாம் வழிபட வேண்டும். நமக்கு முன்னோர்கள் என்றால் 5 நாயன்மார் பட்டியலிட்டார். இந்த 6 பேரையும் நாம வழிபடணும். அது வழிபடணும்னா நம்ம கோவில அந்த விக்கிரகத்தையும் ஜெயிக்கிறோம். இங்கே நான் பார்த்த வரைக்கும் 63 இந்த 5 அதனால இந்த ஒரு மண்டலாபிஷேகத்துக்கு முன்னாலே பீடங்கள் தயார் செய்யலாம். இந்த 5 விக்கிரகம் நான் தயார் செய்து தருகிறேன். அந்த எங்களுக்கு ஒரு 10 நாள்ல சொன்னீங்கன்னா மண்டலாபிஷேகத்துக்கு முன்னாலே அது இருக்கா என்னன்னா விக்கிரகங்கள் வந்தால் மட்டும் பத்தாது. நம்ம எல்லா ஊர்லயும் நான் சொல்றேன் இன்னொரு விஷயம், எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு பத்திரிகை திருவிழாவா போயிருக்கீங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் இங்க இருக்கீங்க அப்படின்னு தெரியாது. நம்ம ஊருக்கு அடிக்கடி வரணும், நம்ம கோவில தேடணும், கோவில பூஜை நடத்தணும், பூஜையை நம்ம கலந்துக்கணும். அப்படின்னா முக்கியமா எவ்வளவு நன்றி பள்ளிக்கு பெரிய அளவில் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் நம்ம வந்துட்டு போனீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு சாணத்தில் ஒவ்வொரு அடிக்கடி போகும்போதுதான் அது சாணத்தில் இருக்கும். அதனால அடிக்கடி வரணும். அதே மாதிரி இந்த 5 குரு பூஜையும் அந்த குரு பூஜைக்கும் அந்த குரு பூஜையை வழிபட ஆரம்பிச்சீங்கன்னா என்ன நீங்களே பாருங்க 2 வருஷத்துல இந்த ஊருக்கு ஒரு சொல்யூஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் பழத்துல உள்ள நம்பிக்கை உள்ள இனம் பழக்குன்றது நம்மளுடைய முன்னோர் உலகைய முன்னோர் 4 வயசு 5 வயசு இது ஒரு 40 வயசு முடியும். அதனால அவங்க நேரடியா சொல்லியா அவங்க அளவுக்கு நம்ம முன்னோர்கள் இல்லை. இந்த 5 வயசு நாயகம் இல்லை. இதெல்லாம் நேரடியா சிவபெருமான் அங்கீகரித்து சிவபெருமான் அதுல ரொம்ப முழுமையாக அந்த நம்ம தாய்க்காலையான பாடல்களை முன்னோர்கள் நம்ம பள்ளி கோவில் ஆரம்பிச்சோம். இப்ப கேரளாவில் இருக்க யாரெல்லாம் பாடல்கள் கொடுக்கிறாங்களோ என்ன தாய்க்காலைய ஏக நம்பிக்கை அதனால இன்னும் தாய்க்காலைய உயிரோடு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அவங்க வழிபடுவது அந்த 5 விக்கிரகமும் நான் 21 அந்த உங்க மன்னாட்சி நான் ஒரு நாள் வரேன்.
ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் கோவிலூர்ல ஒரு இளைஞர் ஆஸ்பத்திரி ஒரு அளவுல, அதாவது கவன ஆஸ்பத்திரின்னு முழுமையான கவனம்னா இலவச வசதி கிடையாது. ஆனா இப்ப வெளியூர்ல என்ன சார்ஜ் பண்றாங்களோ அது ஒரு பாதி அளவுக்கு மட்டுமே சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு கோவில் ஆர்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கினா நீங்க நான் கடவுள் வரும்போதுதான் வந்து அதை முதல் செய்தி சொல்றேன். அதெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்தணும். 2 நாளைக்கு தான் போக வேண்டிய அவசியம். நல்ல காரியம் முழுமையான வந்து இதய நோய்க்கு உள்ள ஆஸ்பத்திரி. அதோட நெஃப்ராலஜி சேர்ப்போம். இன்னைக்கு மாறி ஒரு டாக்டர் நீங்க வந்து நெஃப்ராலஜி சேர்க்க நான் வந்து டயாலிசிஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மிஷின் தரேன், மிஷின் தெரியல அப்படின்னு தெரியல, நீங்க சரி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு காசு பெரிய பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு வேண்டுகோள் கோவிலுக்கு வச்சிருக்கோம். அதுதான் உங்களுக்கு முக்கியமானது. அது ரொம்ப பெரிய அளவுல போக்குவரத்துனால நம்மளுக்கு வந்து தன்னார்வ தொழில்களுக்கு திருப்பதியிலா ஒரு வார வாழ்க்கை சர்வீஸ்னு போடுறாங்க. புட்டபர்த்தியில போடுறாங்க. நம்ம காசியில கிடையாது. காசியா அவங்க வடநாட்டுக்கு கூட்ட விரும்புறாங்க. புரிஞ்சு வளர்க்கலாம் கொடுக்கறதுக்கு சொல்றாங்க. நான் வந்து இன்னொரு பரிமாற்றம் இல்லைன்னா ஒரு 5000 பேர் தினசரி உணவு டப்பாங்க போட்டு சொல்றாங்க. அதை வாசிப்பது இதுதான் நம்ம தன்னார்வ தொழில்கள் வந்ததா நமக்கு தங்க சாப்பாடு சூழ்நிலை இருக்கிறோம். அதுக்காக நீங்க வரணும் தேவையில்லை. நீங்க வந்தா அந்த அங்கே தங்கியிருக்கிறது 15 நாள் போறோம். ஒரு 15 நாளைக்கு கேட்டு வருவாங்க. அந்த 15 நாளைக்கு தினசரி அங்கே வழிபாடு அந்த கூட்டத்தில் நிற்காம நீங்க போய் வழிபடுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அது முக்கியமான பூஜை நம்ம நகரில் சொல்ல சம்பவம். அதுல ஒரு நாளைக்கு 3 பேரா செஞ்சு விட்டா அந்த நாளை எல்லாருமே சம்பவம் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம இங்கே இருந்தால் தினசரி செய்ய முடியாது. அங்கே இருந்து 15 நாள் நம்ம காசு போய் பார்க்கலாம். அதனால இன்னைக்கு முதல்ல எங்க வேதம் சொல்றேன். இந்த வேண்டுகோள் வச்சிருக்கோம். பெரும்பாலும் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். பிரச்சனை இல்லையே அவர் சொல்லியிருக்காங்க கொடுத்தாங்க. அதை மே மாசம் 3 மாசத்துல சர்வீஸ் ப்ரோக்ராம் நான் சொல்றேன். அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஆதார் கார்டு அதெல்லாம் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணா அங்கே நம்ம தங்க ஏற்பாடு பண்ணலாம். இது 2வது விஷயம். இத மாதிரி பல நம்ம முன்னெடுப்புகள் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் நகரத்தால் ஒத்துழைச்சு எல்லா காரியத்தையும் ஈடுபடலாம். ரொம்ப சந்தோஷம். வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பேய்வாள் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய். கைகால் கூப்பி தொழி
मीनाक्षी स्वरूपादी स्वाधीनवाह मीनाक्षी स्वरूपादी स्वाधीन मूर्ति मीनाक्षी स्वरूप श्री स्वाधीनेन्द्रियामि स्वाधीनविकारी नमः आवाहयामि स्वाधीनविकारी नमः महालक्ष्मी नमः स्वाधीने नमः दीपं दर्शयामि मंगलद्रव्यं दक्षिणाताम्बूलं समर्पयामि स्वाधीने नमः सौभाग्यद्रव्यं दक्षिणाताम्बूलं समर्पयामि ओम सर्वस्यार्थे सर्वतदिते सर्वमेव तेनाः शृणोति सर्वं जगति या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः प्रयतो भोक्ता जगदादा नमः भोगं पायते श्रीरामसदजवेद ब्रह्माणे नमः मंगलार्थं मंगलेशे देवदेवाः मंगलहारान्तरं समर्पयामि ஆக்கையால் பயனின் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றிய நாதையு வாக்கையால் பயனின் கால்களால் பயனின் கரை கண்ட நுரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயனின் உற்றாருளரோ உயிர் கொண்டு போம் பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்குற்றாருளரோ இருமாந்திருப்பன் கொலோ ஈசன் பல்கணத்தென்னப்பட்டு சிறுமானேந்தி தன் சேவடி கீழ் சென்றங்கிருமாந்திருப்பன் கொலோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன்
பிளாக் பண்ணி போட்டு இவனுங்க நைட்டு பூரா நடத்துவானுங்க ப்ரோக்ராம். மோதக தாரிணே வல்லப பிராண காந்தாய ஸ்ரீ கணேசாய மங்களம் 5 முறை சேஃப்டிக்கு போட்டு வந்து போய் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் பிரசன்னவதனம் தியாகேது சர்வ விக்ன உபசாந்தயே. இடதுகை கீழே வலதுகை மேல வலது தொடையில வச்சுக்கோங்க. மமோபாக்த சமஸ்த துரித க்ஷேத்வார ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர பிரசாத பல சித்தியர்த்தம் மீனாட்சி சொக்கலிங்க நந்திகேஸ்வர பரிபூரண அனுகிரக பிரசாத பல. எல்லாருமே சொல்லலாம். மீனாட்சி சொக்கலிங்க நந்திகேஸ்வர பரிபூரண அனுகிரக பிரசாத சித்தியர்த்தம் அஸ்மின் வேதன்வட்டி விராஜ்ய மீனாட்சி சொக்கலிங்க நந்திகேஸ்வர புனராவர்த்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேக மங்கள கர்மணி திருத்தீய தின பஞ்சம யாகசால பூஜா வைபவ கர்மணி உபயகர்த்தன கைங்கர்ய பராண சிவகோத்திர உத்பவஸ்ய அனுராதா நட்சத்திரே விருச்சிக ராசோ ஜாதஸ்ய வேந்தன்பட்டி நகரத்தார்கள் நாட்டார்கள் நாமதேயானாம் சர்வேஷாம் சக குடும்பானாம் க்ஷேம தைரிய தைரிய வீரிய விஜய சௌர்ய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தி சித்தியர்த்தம் தன கனக வஸ்து வாகன லக்ஷ்மி கடாட்ச சித்தியர்த்தம் அஷ்ட ஐஸ்வர்ய மகாலட்சுமி அருட்பிரசாத சித்தியர்த்தம் மீனாட்சி சொக்கலிங்க அனுகிரக பிரசாத சித்தியர்த்தம் நெய் நந்திகேஸ்வர அனுகிரக பிரசாத சித்தியர்த்தம் கும்பாபிஷேக மங்கள காரியார்த்தம் பஞ்சம யாகசால பூஜா சங்கல்ப விதானேன அகம் அத்ய கரிஷ்யே. எல்லாரும் நல்லபடியா வேண்டிங்க. மீனாட்சி சொக்கலிங்கர் நந்திகேஸ்வர பெருமான் எல்லோருக்கும் நீங்க உங்களுடைய நினைத்த காரியங்கள் எல்லாம் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி தரணும்னு வேண்டிங்க. குழந்தைகள் எல்லாம் நல்லா படிக்கணும்னு வேண்டிங்க. எல்லாரும் நல்லபடியா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. அந்யோன்யமா இருக்கணும்னு வேண்டிங்க. தொழில் பண்றவங்களுக்கு நல்லபடியா தொழில் லாபகரமா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. எல்லோருக்கும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம நீண்ட ஆயுளோடு எல்லோரும் சிறப்பா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நந்திகேஸ்வர பெருமான் நீங்க வந்திருக்க எல்லோருக்கும் உங்களுடைய நினைத்த காரியங்களை நடத்தி தரணும்னு நாங்க நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நீங்கள் நல்லபடியா பிரார்த்தனை. முதலாவதாக பரிவார யாகசாலையிலே மகா பூர்ணாகுதியானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அப்படியே எல்லாரும் அந்த பக்கம் திரும்பிக்கங்க. அப்படியே அங்க இருக்கிறவங்க அப்படியே திரும்பி பரிவார யாகசாலையில மகா பூர்ணாகுதி ஆகும் போது அதுக்கப்புறம் பிரதான பூர்ணாகுதி ஆகும். Swami
ये सर्वमेवदेनाप्नोति सर्वं जयति परिपदाय पूर्वे ब्रह्मणे स्वाहा दक्षिणे रुद्राय स्वाहा पूर्वमेघलाय विद्यादिभ्य स्वाहा दक्षिणादिभ्य स्वाहा ऐक्यं दत्त्वा संयोजनं कुर्यात् यज्ञेन यज्ञमयजन्त देवाः अनागं महिमानः सजन्ते सरवणभो सुब्रह्मण्याय नमः जपहोम संज्ञां समर्पयामि ॐ सर्वस्याप्ते सर्वस्यजन्ते सर्वमेव देनाप्नोति जयति मङ्गलकर्पूरज्योतिः பிரதான யாகசாலையிலே பூர்ணாகுதியானது நடைபெற இருக்கிறது. பக்தம என்பர்கள் परमेकाक्षरं ब्रह्मा
ವೇದಾಜಕಂ ಸನಾತನಂ ನಾಗ ಸಂಬಂಧವಾಗಿ ಸುಂದರ ಉಡನಾಟಗಾರಿ ವ್ಯಕ್ತಿಯமான திராவிட துதிமுதாரையா எழுந்தருளி இருக்கக்கூடிய சுக்கநாத பெருமான் திருச்செவிக்கு பஞ்சபுராணம் முறையே விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. திருநாவுக்கரசு பெருந்தகை அருளி செய்த ஒரு தேவாரத்தில் இருந்து ஒரு பாடல் எல்லாம் வல்ல சுக்கநாத பெருமான் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர்க்கு புகுவே யாரோ சுவடுவதா அடைகின்ற போது பிடியோடோ கடிரே வருவன கண்டே அவர் திருப்பா